கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 7 மாதங்களை கர்த்தர் நம்மை கண்மலை போல பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களால் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். செயலரை அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னது போல நம்முடைய தெரிஞ்ச திருச்சபையிலே பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நமக்கென்று புதிய பிரதம பேராயரை கர்த்தர் தந்திருக்கிறார். மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ப்ரொஃபசர் ரூபன் மாக்கையா அவர்கள் மாடரேட்டராக பதவியேற்றிருக்கிறார்கள். அதே போல கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை பேராயத்திலே பேராயர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தினத்திலே சரியாக மாலை 3 மணி அளவிலே புதிய பேராயராக நமக்கு ரொம்ப அறிந்தவர். கடந்த ஆண்டு நம்முடைய கன்வென்ஷன் கூட்டங்களில் நம்மோடு இணைந்தவர். ஞாபகம் இருக்குங்களா? அர்ப்பணி பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் இந்த நாளிலே அவர் பேராயராக ரைட் ரெவரண்ட் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் 14th பிஷப் ஆஃப் மெட்ராஸ் டயசிஸாக அவர் பதவி ஏற்றிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாக இதற்காக நாம் செபித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து நாளைய தினத்திலே கேசிடி கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் உடைய பேராயராக ரெவரண்ட் வினோத் ஐயா அவர்கள், அதாவது வின்சென்ட் வினோத் குமார் ஐயா அவர்கள் பேராயராக பதவி ஏற்க இருக்கிறார்கள், கான்சிக்ரேட் செய்யப்பட இருக்கிறார்கள். அவருக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, திருச்சபைக்கு மிக தேவையான ஒரு தலைப்பு என்றால் மிஷன் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். தலைப்பே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். தமிழ்ல அது என்ன சொல்றாங்கன்னா, மிஷனை நம்ம நற்செய்தி பணின்னு சொல்றோம், இல்லைன்னா அருட்பணின்னு சொல்றோம். இந்த அருட்பணி அல்லது நற்செய்தி பணி எங்கிருந்தும் எவ்விடத்திலும், எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். நம்முடைய கிறிஸ்தவம் இது ஒரு சமயம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இட்ஸ் a way of living. இது ஒரு வாழ்வு முறை. நம்ம தான் இதை மதமாக மாற்றி வைத்திருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய ஊழிய பாதைகளை முடித்து அவர் பரம் ஏறுவதற்கு முன்பாக கடைசியா ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா தி கிரேட் கமாண்ட்மெண்ட். யாராவது சொல்ல முடியுமா என்னது அது? ரைட். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வார்த்தை தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 19, 18ல இருந்தே படிக்கலாம். 18, 19, 20ல இருந்து நம்ம படிக்க கேட்போமா? மத்தேயு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கொடுத்த இந்த பெரிய கட்டளை, தி கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வசனம் தான். கிறிஸ்தவம் நற்செய்தியை சார்ந்த ஒரு சமயமாக, ஒரு மார்க்கமாக இருக்கிறது. குறிப்பா இங்க இந்த திருச்சபை பொறுத்த மட்டும் எல்லா பகுதிகளில் இருக்கிற இறை மக்கள் இருக்கிறாங்க. இப்ப என் கேள்வி, உங்க பிள்ளைகளோடு இங்க இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு உங்க பகுதியில் வந்த ஏதாவது ஒரு மிஷனரி பேர் தெரியுமா? நீங்க பிறந்து வளர்ந்து ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. அந்த ஊர்ல ஒரு மிஷனரி கண்டிப்பா இருந்திருப்பாரு. நீங்க சொல்லக்கூடாது, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க. ரைட். கன்னியாகுமரி பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய மிஷனரி ரிகில் தோப்பே. அடுத்தது அப்படியே திருநெல்வேலி பகுதி. பிள்ளைங்க சொன்னா பெற்றவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ராக்லேண்ட், ஏனியஸ். அப்புறம் வேற பெண்கள் யாரும் இல்லையா திருநெல்வேலியில? மிக முக்கியமானவர்கள் ஏமி கார்மைக்கல், அப்புறம் கால்டுவெல், அப்புறம் இன்னொரு பெண்கள்ல முக்கியமானவங்க சாரா டக்கர். ரைட். வேலூர் ஐடாஸ் கடர். சென்னை நிறைய பேர் இருக்காங்க.
சோ எல்லா பகுதியிலும் ஒரு மிஷினரிகள் இருக்கிறாங்க. ரைட். இந்த மிஷினரிகளுடைய வாழ்வு நமக்கு தெரியும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி, உங்கள் பகுதியில் அவர்கள் செய்த மிகப்பெரிய திருப்பணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா என் கேள்வி, அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தினோமா? அந்த மிஷினரிகள் வரலனா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இல்ல. ஆனால் அவர்களை குறித்து இந்த மிஷினரி ஐடாஸ் கடர் இல்லனா சிஎம்சிஏ இல்ல. அதே மாதிரி கவுடிதுறை இல்லனா சென்னையில மிஷன் ஸ்கூல்ஸே கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மிஷினரிகளால் செய்யப்பட்ட ஊழியங்களுக்கு நீங்களும் நானும் சாட்சி. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் கடத்தினோமான்றதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இன்னைக்கு அந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். ஒருவேளை இத ஒரு ஹோம்ஒர்க்கா கூட எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உங்கள் பகுதியில் வந்த ஒரு மிஷினரியை குறித்து இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. இந்த வாரம் ஃபுல்லா கற்றுக் கொடுத்து அடுத்த வாரம் ஒரு பேப்பர்ல அவங்க எஸ்ஏ எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். ரைட். 13 வயசுல இருந்து 35 வயசுக்கு உட்பட்டவர்கள் ஹோம்ஒர்க் கன்ஃபார்மா நீங்க கொடுக்கணும். நீங்க பின்னாடி டார்வின் ஐயா இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க வரும்போது என்ன பண்ணினோம், உங்க பிள்ளையோட பேரை எழுதி அவங்க கைப்பட ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொடுக்கணும் கண்டிப்பா. ஏனென்றால் அடுத்த தலைமுறைகள் இந்த மிஷினரிகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த மிஷினரி இல்லைன்னா நம்ம வாழ்வே இல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 1813ஆம் வருடம் ஸ்காட்லாந்துல ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல அந்த பிள்ளை பிறக்கிறாப்ல. தன்னுடைய 10ஆம் வயதுல அவர் காட்டன் மில்ல வேலைக்கு செய்யறார். அந்த காட்டன் மில்ல வேலை செய்யும் போது அப்படியே படிக்கிறார், இறையியல் கற்றுக்கொள்கின்றார், மற்ற பாடங்களை படிக்கிறார். அவருக்குள்ள ஒரு வாஞ்ச என்னன்னா, இயேசுவுக்காக நான் மிஷினரி ஊழியம் செய்யணும் அப்படின்றதுக்காக LMS லண்டன் மிஷன் சொசைட்டி அதிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். இணைத்துக் கொண்டு யாருமே போக துணியாத ஒரு இடத்துக்கு போறார். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகிறார். அங்க போய் அந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கலான்னு போனவர் இயேசுவை அறிவித்தது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஸ்லேவரி, அடிமைதனம். அந்த அடிமைதனத்துக்கு எதிராக குரலை கொடுக்கிறார். அந்த மக்களுக்காக தன் ஊழியத்தையும் தன்னுடைய எல்லா செல்வாக்கையும் பயன்படுத்தி அவர்கள் வாழ்வை முன்னேற்றுவதற்காக நிறைய காரியங்கள் செய்யறார். கிறிஸ்டியானிட்டி, காமர்ஸ் அண்ட் சிவிலைசேஷன் தான் அவருடைய மோட்டோவாக இருந்தது. 1873ஆம் வருஷம் அவர் இறந்து போயிட்டார். அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஸ்காட்லாந்துல மிகப்பெரிய பணக்காரரா மாறிட்டாரு. இவர் இறந்துட்டோன்னே இவர் பாடி வருது அவருடைய நாட்டுக்கு. ஆனா அந்த உடம்புல ஒரு உறுப்பு இல்ல. என்ன உறுப்பு? அவருடைய ஹார்ட் இல்ல. அங்க இருக்கிற ஆப்பிரிக்கா மக்கள் அவருடைய இருதயத்தை கிழித்து அதை வெளியே எடுத்து ஒரு மரத்துக்கு அடியில புதைத்து வைத்தார்கள். அவங்க புதைத்து வச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, his heart belongs to Africa. யார் அவர்? டேவிட் லிவிங்ஸ்டன். அவருடைய சகோதரன் ஜான் லிவிங்ஸ்டன். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் தன்னுடைய சகோதரனுடைய இறுதி அடக்கத்துல சொல்றாரு, I chose the easy path of the pulpit, but my brother gave his heart to Africa. ஆப்பிரிக்கா இன மக்களுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்து கடைசியில தன் இருதயத்தை அங்க கொடுத்துட்டு அங்க மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். இப்படிப்பட்ட மிஷினரிகள் நம்ம மறக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில அநேகர் மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு அவர்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோமா? அவர்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரோமா? அவங்க அண்ணன், அவங்க சகோதரர் நல்ல பணக்காரர் ஆயிட்டாரு, நல்ல வசதி இருக்கு, ஆனாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு தேவையில்ல, கர்த்தருக்காக கர்த்தருடைய மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய இருதயத்தை தந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். இது போல அநேக மிஷினரிகள் நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிஷினரிகள் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகிறார். ஊழியம் என்பது ஒருவரை அனுப்புவது அல்ல, ஊழியம் என்பது ஒருவரை தாங்குவதல்ல, ஊழியம் என்பது நான் போவது. அதான் ரொம்ப முக்கியமானது. என்னால போக முடியாதுங்க, என்னால செய்ய முடியாது, போறவங்களை அனுப்பி விடுறேன், போறவங்களை தாங்குற, அது மட்டும் ஊழியம் இல்ல. என்னால் இயன்றவைகளை செய்வதுதான் மிகப்பெரிய ஊழியமாக நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இந்த திருச்சபையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம வாசித்த வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்றார், நீங்கள் உலகம் முழுவதும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இன்னைக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தை குறித்து நமக்கு கரிசனை இல்லை. நமக்கு அடுத்து இருக்கிறவர்களை குறித்து அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றதுல கூட நமக்கு மனசு இல்லை. நம்ம வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், நம்ம அக்கம் பக்க வீடுகளா இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஜீசஸை பத்தி சொன்னா, ஆண்டவர் இயேசுவை பத்தி சொன்னா நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களா, நம்மளை தண்டிச்சிருவாங்களோ, இல்ல நம்ம மேல கொலை குற்றத்தை சுமத்திடுவாங்களோன்ற ஒரு பயம். இல்ல நமக்கு எதுக்கு அந்த வேலை, ஆயர் பார்த்துப்பாரு, ஊழியக்காரங்க பார்த்துப்பாங்க, மிஷனரி பார்த்துப்பாங்க, NMS பார்த்துப்பாங்க, IMS பார்த்துப்பாங்க, FMB பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அந்த ஊழியத்துக்காக அழைக்கிறார். இன்னைக்கு 3 திருமறை பகுதிகள் நம்ம படிக்க கேட்டோம். நம்முடைய ஆண்டவரின் இருதயம் துடைப்பு, அவருடைய இருதயத்தின் துடிப்பு என்பது ஊழியம் தான், மிஷின் தான், அருட்பணி தான். திருச்சபையில ஒரு பிரான்ச், திருச்சபையில ஒரு டிபார்ட்மெண்ட் மிஷன் ஊழியம் கிடையாது. திருச்சபையுடைய மையமே, திருச்சபையுடைய அடையாளமே ஊழியம் தாங்க. திருச்சபை ஊழியம் இல்லைன்னா திருச்சபை எப்பயுமே செத்து போனது அர்த்தம். அதனாலதான் நம்ம நிறைய ஊழியங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஊழியங்கள் திருச்சபை உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் உலகம் முழுவதும் நம்மை கடந்து செல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்திய தேசத்துல இருந்து நான் இங்க வந்தது சும்மா இல்ல. இங்க இருக்கிற மக்களுக்கு இயேசுவை எப்படியாவது காட்டணும். சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய இறையிலாளர் சொன்னாரு, அதாவது நீங்கள் இயேசுவை எப்போ அறிவித்துக் கொண்டே இருங்க, தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கன்னு. புரியுதுங்களா? இயேசுவை அறிவித்துக் கொண்டே இருங்க, தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. சின்ன கதை. ஒரு கிராமத்துல காட்டுல இருந்து சிங்கம் அடிக்கடிக்கு வந்து அந்த கிராமத்து மக்களை கொன்னு போடுறது வழக்கம், அவங்கள சாப்பிடுறது வழக்கம். அந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமம். உடனே நேரடியா யாருக்கிட்ட போய் நிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் கிட்ட போய் நிக்கிறாங்க. ஐயா, நம்ம கிராமத்துல இந்த சிங்கத்தோட தொல்லை தாங்க முடியல, அடிக்கடிக்கு வந்து நம்ம ஊர் மக்கள் என்ன பண்ணுது, அது சாப்பிட்டுது. நீங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் பேசுறீங்க. தானியேல் வாயை கத்தர், தானியேல் எதிராக அந்த சிங்கத்தை கத்தர் கட்டினது போல இந்த சிங்கத்தை வாயை கத்தர் என்ன பண்ணும், கட்டணும்னு சொல்லி பாஸ்டர் தள்ளி விட்டாங்க. பாஸ்டர் பயத்தோட காட்டுக்குள்ள போறாரு. போயிட்டு சிங்கத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. எங்க மக்கள் எல்லாம் கிறிஸ்தவ மக்கள், அவங்களுக்குள்ள இயேசு இருந்தார்னா தயவுசெய்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த மக்களை சாப்பிடக்கூடாது. அவங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மக்களை தாராளமா சாப்பிடலான்ட்டாரு. ஏன்னா அவருக்கு நம்பிக்கை தான் விசுவாசிங்க மேல. எல்லாருக்குள்ள யாரு இருக்காருன்னு, இயேசு இருக்காரு. ரைட், சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாரு. மக்கள் கிட்ட சொல்லிட்டாரு, ஏசு அப்பா யாரு கூட எல்லாம் இருக்கிறாங்களோ, ஏசு சாமி யாரு கூட இருக்கா, அவங்க எல்லாம் சிங்கம் ஒண்ணுமே என்ன பண்ணாது, தொடாது, சிங்கமும் ஒத்துக்குச்சு அப்படின்ட்டாராம். மறுநாள் பார்த்தா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கான். சபை மக்கள் கோபமாயிட்டாங்க. என்னங்க போய் சொல்லிட்டீங்க, சிங்கம் சாப்பிடாது, நீங்க ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு. சரி வாங்க நம்மளே போய் நியாயத்தை கேட்போன்ட்டு ஊர் மக்கள் எல்லாரும் கூட்டு போறாராம் சிங்கத்துக்கிட்ட. கேக்குறாரு, நீ வந்து காட்டுக்கே ராஜா, இது பண்றது நியாயமா? நீ என்ன சொன்ன, இயேசு அவங்களுக்குள்ள இருந்தா அவங்கள சாப்பிட மாட்டேன்னு தானே சொன்ன, டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த சிங்கம் சொல்லிச்சான், ஐயோ நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்குள்ள எங்க இயேசு இருக்கிறாங்க அதை மட்டும் நான் சாப்பிடல, நீங்க வேணா வந்து பாருங்கன்னு. அங்க போய் பார்த்தா ஒரே நாக்கு மட்டும்தான் இருந்துதான். நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா நிறைய பேர் வாயில தான் யார் இருக்காரு, வாழ்க்கையில இயேசு இல்ல. சும்மா வாயில மட்டும் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்காங்க தவிர அவங்களுடைய செயல்பாடுகள்ல, அவங்களுடைய வாழ்வியல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில யாரு இல்ல, இயேசு இல்ல. அப்ப இயேசுவுக்கான காஸ்பல் நாள் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே. இயேசுடைய நற்செய்தி சுவிசேஷம் இங்க 4 மட்டும் கிடையாது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவுக்கு யாராதான் இருக்கிறோம், சுவிசேஷமாக இருக்கிறோம். நம்மளை பார்க்கிறவங்க அப்படியே இயேசுவை புரிந்து கொள்ளணும். ஓ, இயேசு இப்படிதான் இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு. அதனால நான் சொன்னேன், நீங்கள் இயேசுவை அறிவித்துக் கொண்டே இருங்கள். தேவைப்பட்டா மட்டும் எதை பயன்படுத்துங்க, வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இல்லைன்னா உங்க செயல்பாடுகள்ல மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டிக்கொண்டே இருங்கன்றதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. 3 நபர்களை இன்னைக்கு மாதிரிகளாக நான் வைக்கிற ஊழியத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றது. இன்னைக்கு ஊழியனாலே முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னா கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆனா ஊழியம்ன்றது கம்ஃபர்டபுளான இடத்துல செய்யவே முடியாதுங்க. ஆண்டவர் கம்ஃபர்ட் இல்லாத இடங்கள்ல, நமக்கு ஒத்து வராத இடங்களை நம்ம அழைத்து செய்ய வைக்கிறது தான் ஊழியமாக இருக்கிறது. நம்ம எங்க
சர்ச்சில் இடம் மாத்தி உட்காரதுக்கே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடுது. ஐயோ இவருன்னா இங்க உட்காந்துட்டாரு, இது என் பிளேஸ், நான் 20 வருஷமா இந்த சர்ச்சுக்கு வரேன், இந்த சீட்டை நான் மாத்தி யாருக்கும் விட்டு கொடுத்ததே இல்ல, ஏத்து வந்தவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க, இது என்ன நியாயம்? இந்த கம்ஃபர்ட்டே நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், ஊழியத்துக்காக எந்த கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்க போறோம்? ரைட். அப்போ என்னுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து கடவுளுக்காக நான் செய்ய சில காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். முதலாவது ஒருவரை நாம் பார்க்கிறோம், எலியாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு வாசித்த ராஜாக்கள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை ஒரு மனிதர் இருக்கிறார். வேதத்திலே பார்க்கக்கூடிய மிக தைரியமான ஒரு தீர்க்கர் யார் என்றால் எலியா தீர்க்கர். ரைட். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ராஜாவிடத்துல போய் எதிர்த்து சொல்றாரு, மழை பெய்யாதுன்றாரு. ரைட். இப்போ அங்கிருந்து அவரு தப்பித்துக் கொள்வதற்காக அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கடவுள் அவரை அனுப்புகிறார். எங்க அனுப்புறாரு? எந்த ஊருக்கு அனுப்புறாரு? சாரிபர். இப்போ ஒரு தீர்க்கரை அனுப்பி இருக்கணும்னா கடவுள் எங்க அனுப்பி இருக்கணும்? அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவிடத்துல அனுப்பி இருக்கணும், அங்க இருக்கிற அரண்மனைக்கு அனுப்பி இருக்கணும். ஆனா கர்த்தர் அவரை அங்க அனுப்பவே இல்லை. எங்க அனுப்புறாரு? விதவையின் வீடுனா பெரிய அரண்மனையா இருக்கும், அவங்க வீட்டுல என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு இடத்துக்கு கடவுளுடைய ஊழியக்காரனே ஆண்டவர் அனுப்புறார். சார், ஊழியன்றது கடினம் தான், ஊழியம்ன்றது பிரச்சனை தான், ஊழியம்ன்றது போராட்டம் தான், ஊழியம்ன்றது நமக்கு கலக்கத்தை உண்டாக்கும். மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, என்ன நீ ஆனவன்டா ஏசு ஏசு ஏசுன்னு பேசிட்டு இருக்க, இயேசுவை தவிர உனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லையா அப்படின்னுவாங்க. நீனா பைத்தியமானுவாங்க. ஆமாங்கய்யா, நான் இயேசுவுக்காக என்னவாதான் இருக்கேன்? பைத்தியமா தான் இருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். இயேசுவுக்காக பைத்தியமா இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இல்லையா? அவ்வளவு பெரிய தீர்க்கர். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அந்த ஆற்றோரமா போய் உட்காருன்றாரு. எந்த ஆற்றோரமா? எந்த ஆற்றோரம்? ரைட். இப்ப அங்க உட்கார்றாரு. இப்ப அவருக்கு சாப்பாடு எப்படி வருது? வெயிட்டர் கொஞ்சம் அப்படியே கை விட்டு எடுத்துட்டு வந்தாலே, என்ன இப்படி எடுத்துட்டு வரா, இதை போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு என்ன பண்றத அங்க யார் எடுத்துட்டு வரா? ரொம்ப கிளீனான ஒரு பறவையில எப்படி சொல்லுங்க, காக்கா எப்படிப்பட்டது? அசுத்தமானது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்கேவெஞ்சர். அப்போ ஒரு அசுத்தமான ஒரு பறவையை கடவுள் அனுப்பி ஒரு ஊழியக்காரனை, நோ நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், ஐ வாண்ட் ஈட் திஸ் சொல்லல. காக்கா வழியில கடவுள் சாப்பாடு கொடுத்தா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதை யார் சாப்பிட்டாரு? சர்ச்சில் ஒரு நாள் சாப்பாடு சரியில்லைன்னா என்ன சாப்பாடு போடுறாங்க? யார் தின்னுவா இதெல்லாம்? எங்க வீட்டுல சோறு இல்லைன்னா இங்க வந்திருக்கிறோம் நாங்க, குறை சொல்றோமா இல்லையா? அன்றைக்கு கொடுக்கிற ஆகாரத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, ஏதோ உணவு இருக்கு, உணவில்லாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த உணவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஏதோ உணவு இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கார். எலியாக்கு காகத்து வழியாக வந்தது, அதுவும் ஒரு கத்திரத்துல என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரு நிறுத்திட்டார். ரைட். ஆனாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. சிங்க குட்டிகள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இன்னொரு சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன், இளைஞனாகவும் இருந்தேன், ஆனால் நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நான் என்ன பண்றது இல்ல, பார்த்ததே இல்லைன்றார். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவே கிடையாது. காகமோ நதியோ இல்ல விதவையோ யாரோ ஒருத்தர் நம்மளை போஷிப்பார். ஐயா, இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும், இந்த ஊழியத்தை நான் எப்படி நடத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, எலியா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இந்த எலியாவின் மாதிரி ராஜாக்களுக்கோ அதிகாரிகளுக்கோ இல்ல மேல இருக்கிறவங்களுக்கோ கிடையாது, சாதாரண மக்களுக்கு. அந்த அம்மா ஒரு புறையினத்தார், ஒரு ஜென்டைல், கடவுளை அறியாத ஒரு குழுவை சார்ந்தவங்க. அந்த அம்மாவுக்கு போய் கடவுள் யார ஊழியம் செய்ய சொல்றாரு? எலியாவு. எலியா யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் கம்ஃபர்டபுளா என் மக்களோடு இருந்தேன், என்னை இங்க துரத்தி இந்த விதவை வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த வீட்டுல கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு சொல்லல. அந்த அம்மா கிட்ட ஒரு உடன்படிக்கையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? இருக்கிறத கொண்டு வான்றார். ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்களேன், உங்க வீட்டுல குறைவுகள் கிடையாது. அங்க நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம், அந்த அம்மாவுடைய ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
அதுவரையில குறைவோடு இருந்தாங்க. என்னைக்கு அந்த ஊழியக்காரன் உள்ள வராரோ அவருடைய வாழ்வுல, அந்த அம்மா வாழ்வுல என்ன இல்ல? குறை இல்ல. அதனால்தான் எந்த ஊழியக்காரராக அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஊழியக்காரர்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கலாம். ஆமென். எலியா சாதாரண ஒரு விதவையுடைய இல்லத்துக்கு போறாங்க. உணவில்லாத அந்த விதவையின் இல்லம் உணவுகளால் நிரப்பப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எலியாவை போல எந்த கடினமான காரியங்களையும், கடினமான ஊழியங்களை செய்ய நம்ம தகுதியா இருக்கிறோமா? ஒண்ணு இல்லைங்க. திருச்சபையில ஒரு சாப்பாடு போடுறாங்க. இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். யார் போடுவா? ஆட்கள் வைப்பாங்க. மற்ற வேலைகளை யார் செய்யட்டும்? கமிட்டி செய்யட்டும். அதுக்கு தானே வராங்க. அப்ப நீங்க, அப்ப நம்ம இது ஒரு குடும்பம். குடும்பத்துல பொறுப்புல இருக்கிறவங்க தான் போடணும்னு அவசியம் இல்லை. இது யாரோட ஊழியம்? ஒருவேளை நம்ம கிராமத்துல, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல எல்லாம், நான் உண்மையிலே எங்க சர்ச்சு டாய்லெட்டை கழுவி இருக்கிறேங்க. 10 வருஷம் நான் கழுவி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போவேன், டாய்லெட்டை கழுவேன், பெருக்குவேன், பாய் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். நம்மளாம் கண்டிப்பா பண்ணிருப்போமா இல்லையா? கண்டிப்பா சர்ச்சில் வேலை செஞ்சிருப்போம். ஒருவேளை இங்க கூட பெரிய மூத்த விசுவாசி கிட்ட எல்லாம் பேசுவோம். சொன்னாங்க, இன்னைக்குதான் பெஞ்ச், அப்பெல்லாம் நாங்க சேர் போடுவோம், ஒரு பாடல் தாள் போடுவோம், எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த புது ஜெனரேஷன்ஸ், இன்னைக்கு இருக்கிற இந்த யூத், இந்த தலைமுறை, எங்க ஊர்ல எல்லாம், நம்ம ஊர்ல எல்லாம் யூத் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. எங்க கோயில்ல வேலை செய்யறது ஆசீர்வாதம். இல்லையா? இவரு சாமுவேல் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால கடவுள் யாரு கூட பேசினாரு? சாமுவேல் கிட்ட பேசினாரு. உங்க பிள்ளைகளோட கடவுள் பேசணும்னா, உங்க பிள்ளைகளை சர்ச்சில் வந்து வேலை செய்ய, சும்மா நின்னு போன் பார்த்துட்டு இருக்காத, இல்ல சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காத, ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லுங்க. கர்த்தர் அவளோடு பேச ஆரம்பிப்பார். ஏன்னா இது நம்முடைய திருச்சபைங்க, நம்ம ஆண்டவர் இருக்கிற இடம். நம்ம பிள்ளைகளை அப்படி உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எல்லாம் செஞ்சோம், ஆனா நம்ம பிள்ளைகளை என்ன பண்றது கிடையாது, செய்ய விடுறது கிடையாது. ஆனால் ஊழியம்ன்றது அதுதான். என்ன சின்ன சின்ன வேலைகள் செய்யறது ஒரு ஊழியம் தாங்க. உண்மையிலே சொல்ற, இந்த கார்ட்லெஸ் மைக், இந்த ஆடியோ சிஸ்டம் அரேஞ்ச் பண்றது ஒரு ஊழியம். எல்லாருக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது ஒரு ஊழியம். என்ன இது மைக்ல நின்று பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியமே கிடையாது. நம்ம அததான் ஊழியம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இங்க திருச்சபைக்காக, கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை கூட எல்லாமே ஊழியம். நம்ம வீட்டுல செய்யறது கடமை, சர்ச்சில் செய்யறது ஊழியம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம வீட்டுல பெருக்குனா கடமை, சர்ச்சில் பெருக்குனா ஊழியம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஊழியம் எந்த நிலைமை இருந்தாலும் அந்த ஊழியத்தை செய்ய நாம் முன்வர வேண்டியதாக இருக்கிறது. அதே போல அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு ஊழியனாலே ஒரு பெரிய ஸ்டேஜ், 2 பெரிய கோட் போட்டுக்கணும், நல்லா இது பண்ணிக்கணும், அப்படியே வந்து நின்னு பேசுறதா ஊழியன்றாங்க. இந்த மாதிரி கிளாமரான விஷயங்கள், இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் கடவுள் எதிர்பார்க்கிறதே கிடையாது. மக்களோடு, மக்கள் வாழ்வியல் சார்ந்து, மக்களுடைய உள்ளங்களை தொடக்கக்கூடிய, மக்களுடைய வாழ்விலே கர்த்தரை அறிமுகம் செய்யக்கூடிய காரியங்களை தான் கர்த்தர் ஊழியமாக பார்க்கிறார். எலியா அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுனால தான் அவருடைய ஊழியம் என்பது இந்த ஓரமில் இருக்கின்றவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், ஜென்டைல்ஸ், புற இனத்தார், இப்படிப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய ஊழியத்தை கொண்டு சென்றார். மக்களும் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் மிஷினரிமார்கள் வரும்பொழுது, நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும், வர்ணாசிரமம். அங்க நம்முடைய ஏரியாவே 3 லெவல்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஊரு, காலனி, சேரி. மிஷினரிகள் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் எங்க கட்டினாங்க தெரியுமா? காலனிலயும் சேரிகள்ல தான். ஆனா ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அங்கதான் இருக்கும். ஊர்ல லைப்ரரி இருக்கும், ஊர்ல ஸ்கூல் இருக்கும், ஊர்ல காலேஜ் இருக்கும், எல்லா விதமான கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கீம்ஸும் ஊர்ல தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலனிலயும் சேரிலயும் என்னதான் இருக்கும் தெரியுமா? குப்பை கொட்டுற இடம், அழுக்கு தண்ணி, ஏரி, இந்த மாதிரி தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் மிஷினரிகள் அவங்க கட்டின ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்காது, சேரிகளிலும் காலனிகள தான் ஸ்கூல்ல கட்டி வச்சிருப்பாங்க. காரணம், அந்த மக்களுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பில்லாத மக்களை தேடி வந்தாங்க மிஷினரிகள். இன்னைக்கு நாம் யாருக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? யாரை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம்? எளியவர்களையா?
இல்ல அதிகாரம் நிறைந்தவர்களா? அப்ப திருச்சபையாக நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம இன்னைக்கு படிக்க கேட்ட கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை பார்க்கும்போது பவுல் ஒரு மாதிரியாக இருக்கிறார் ஊழியத்துக்கு. இயேசுவோட இருந்த சீடர்கள் எத்தனை பேரு? நெருக்கமான சீடர்கள் 12 பேர். இந்த 12 பேர்ல 11 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 11 பேருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யூதரா யூதர் அல்லாதவரா, யாருக்கு ஊழியம் பண்ணும்? யூதருக்கும் யூதர் அல்லாதவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, யூதர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? விருத்த சேதனம். அவங்க எல்லாம் பரிசுத்தம் என்பதை அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா புறஜாதியர் எல்லாம் என்ன கிடையாது? பரிசுத்தமானவர்கள் கிடையாது. அவங்க விருத்த சேதனம் பண்ணல. இப்ப இந்த சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? நம்ம எதுக்கு புறஜாதியார்களுக்குள்ள போய் ஊழியம் பண்றது? நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தலாம்னு யாருக்குள்ள உட்காந்துட்டாங்க? யூதர்களுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வராரு யாரு? பவுல் அடிகள். இங்க பேதுருவே ஒரு பக்கம் குழம்பி போய் நிற்கிறார். புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை சொல்லணுமா வேண்டாமான்? ஆனா பவுல் அழகா சொல்றாரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. God shows no partiality. நீ உயர்ந்த ஜாதியா இருக்கலாம், தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், நீ பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், உயர்ந்தவனா இருக்கலாம், தாழ்ந்தவனா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் கடவுள் உன்னை நேசிக்கிறார். ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாரும் எப்படியா இருக்கோம்? ஒன்றாக இருக்கும். அதனாலதான் பவுல் ஒரு தைரியமா ஒரு டேரிங்கான ஒரு காரியத்தை தொடுகிறார். புறஜாதிகளுக்கு தன்னை சுவிசேஷகராக கொண்டு செல்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் தேவையில்லை, புறஜாதியார்களை கடவுள் நேசிக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ரைட். பவுல் சொல்றாரு, என்னுடைய சுவிசேஷத்தை நான் யாருக்கு காட்டுறேன்? புறஜாதியார்களுக்கு விவரித்து காட்டுகிறேன். அப்ப அவருடைய ஹார்ட், அவருடைய இருதயம் யாருக்காக போய் நிக்கிறதுனா புறஜாதிகள். இங்க யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதத்தை காட்டிலும் புறஜாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விதம் பெருசு. அதனாலதான் பயம் வந்துருச்சு. யூதர்களை விட, யூத கிறிஸ்தவர்களை விட யார் அதிகமாயிட்டாங்க? புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையிலே யோசித்து பாருங்க, இந்த இந்தியா தேசத்துக்கு கிறிஸ்தவம் வந்த பொழுது உயர் ஜாதியாக தங்களை நினைத்துக் கொண்டவர்களை விட அவரால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இயேசுவை அதிகமாக ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு சொன்ன ஒரு காரியம், எல்லாரும் சமம், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எப்படியா இருக்கிறாங்க? ஒன்றா இருப்பதனால இந்த மக்கள் எளிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா நான் ஊர்ல என்ன சொல்லுவாங்க அவங்கள, டேய் நீங்க எல்லாம் பன்னுக்கும் பட்டுக்கும் பிரெட்டுக்கும் என்ன ஆயிட்டீங்க? கிறிஸ்தவர்களா மாறிட்டீங்க. அவங்க கொடுக்கிற பிரெட்டுக்கும் பட்டருக்கும், அவங்க கொடுக்கிற அந்த சத்து மாவுக்கும் நீங்க கிறிஸ்தவர்களாய் மாறிட்டோம். அப்படி கிடையாது. அவன் எங்களுக்கு கொடுத்தது வேற. சுய மரியாதையை கொடுத்தாப்ல, கல்வியை கொடுத்தாப்ல, நல்ல சுகாதாரத்தை கொடுத்தாப்ல, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க. அதனால அதுக்கு 3 வார்த்தை சொல்லுவாங்க, சூப், சோப், சால்வேஷன். அதுதான் மிஷனரிகளுடைய மிக முக்கியமானது. சோப் அப்படின்னா அவனுக்கு தூய்மை, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, கல்வியை கொடுக்கிறது, அவனுக்கு தேவையான அடிப்படையான காரியங்களை கொடுக்கிறது. அடுத்தது சூப், அவனுக்கு உணவு கொடுப்பது, நல்ல மருத்துவத்தை கொடுப்பது. கடைசியா தான் எது கொடுப்பாங்க? சால்வேஷன். முதல்ல மிஷனரிமார்கள் தேசத்துக்கு வந்த போது யாருமே சர்ச்சு கட்டல. என்னதான் கட்டினாங்க? ஸ்கூல்ஸ் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் எதை கட்டினாங்க? சர்ச்சை. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ஒரு மனிதனை மனிதனாய் நேசிப்பதுதான். அப்ப அந்த ஒரு பரந்த ஒரு திட்டத்தோடு மிஷனரிங்க வந்தாங்க. ஐடாஸ் கட்டுறாம என்னத்துக்கு அவங்க சொத்தை வித்து அங்க போய் படிச்சுட்டு வந்து அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டணும்? இல்ல சாரா டக்கரமா அவங்களே முடியாதவங்க, அவங்க ஏன் அங்க ஒரு ஸ்கூல் கட்டணும்? ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கடவுளுடைய தரிசனம் இருக்கு. இன்னைக்கு இங்க இருந்து நம்ம நாட்டுக்கு காசு அனுப்பணும்னா எதுக்கு நம்ம அனுப்புறோம்? நம்மளே இங்க சாப்பிட்டுலாம், வார வாரம் பிரியாணி போடலாம்,
நல்லா இருக்கும்ல? வார டிஃபன் போட்டு இங்கே சாப்பிட்டு நம்மளே நம்ம காணிக்கையை முடிச்சலாம் இல்லைங்க. அன்னைக்கு மிஷினரிங்க அப்படி நினைச்சிருந்தா நம்ம எல்லாம் யாரா மாறி இருக்க முடியாது? கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நம்மளால ஊழியத்துக்கு போக முடியல. ஊழியத்துல இருக்கிறவர்களை தாங்க வேண்டும். அதுக்கான பொறுப்புகளை கர்த்தர் யாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்? தலைமலை கை வச்சு சொல்லுங்களேன். தாராளமா வைங்க. மிஷினரிகளையும் ஊழியங்களையும் தாங்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மிஷினரிங்க இல்லைன்னா நீங்க நான் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அதனால பவுல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு கற்று தருகிறார். ஊழியன்றது இந்த வட்டத்துக்குள்ளதான் செய்யணும் கிடையாதுங்க. சர்ச்சுக்குள்ளதான் ஊழியம்னா கிடையாது. சர்ச்சுக்கு வெளியேதான் ஊழியமே. இங்க நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். வெளியே போய் என்ன பண்ண போறோம்? ஊழியத்தை செய்ய போறோம். இட்ஸ் இது என்னன்னா ஒரு ஆர்மி ட்ரைனிங் பிளேஸ் சர்ச். இங்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதனால ஐயர் சொல்றார், போகும்போது சமாதானத்தோட உலகத்துக்குள்ள போறீங்க. போகும்போது அங்க கர்த்தருக்கு நீங்களும் நான் எப்படியா இருக்கணும்? உப்பாய் ஒளியா இருக்கணும். கடவுளை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த வட்டங்களை உடைத்து கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியமே சபையார் செய்யக்கூடிய ஊழியம் தாங்க. நீங்க உங்க அக்கம் பக்கம் வீடுகள்ல, உங்க அலுவலகத்துல இருக்கிறவங்க, உங்க நண்பர்களுக்கு இயேசுவை சொல்லி பாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகம் காணும். நம்ம எல்லாம் இந்த ஊழியத்தை செய்யலனாலதான் இன்னைக்கும் நம்முடைய சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல மிஷினரிகள் மூலமாக ஊழியம் வளர்ந்தது. இன்னைக்கு யார் மிஷினரி? சபையார் தான் மிஷினரி. நீங்களும் நானும் தான் மிஷினரி. நாம் தான் இந்த மிஷின் ஊழியத்தை செய்யணும். உங்க அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் உடம்பு முடியலன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன், இயேசு இடத்துல விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு ஒரு வார்த்தை சொல்ல நமக்கு மனசு வர மாட்டேங்குது. இன்னைக்கு கடவுள் தேடிட்டு இருக்காரு. யார் என் காரியமாய் போவார்? யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லுவாமா? ஏசாயா சொன்னது போல, என்னை அனுப்பும் சாமி, நான் போறேன்னு ஒப்பு கொடுக்க கர்த்தர் இன்னைக்கு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது குறிப்பு இன்னைக்கு நம்ம வாசித்த நற்செய்தி பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரை ஒரு ஓமையை சொல்றார். அந்த ஓமை என்னன்னா வலையின் ஓமை. மீனவர் என்ன பண்றாரு? ஒரு வலைய சொல்லுங்களேன், மீன் பிடிப்பதற்காக தூக்கி போடுறார். இப்ப தூக்கி போடும் போது அந்த வலையில எந்த வகை மீன் மாட்டோம்? வஞ்சரம் தான் மாட்டுமா? நெத்திலி தான் மாட்டுமா? பாறை தான் மாட்டுமா? இல்ல. அங்க என்ன வகை மீன் மாட்டோம்? எல்லா வகை மீனும் மாட்டோம். அதுல நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், தூய்மையானது இருக்கும், பரிசுத்தமானது இருக்கும், அசுத்தமானதும் இருக்கும். இப்போ எது நல்லது எது கெட்டதுன்றத வலை தீர்மானிக்கணுமா, மீன் பிடிக்கிறத தீர்மானிக்கணுமா? அப்ப நீங்களும் நானும் யாரு? வலை. ஒருத்தரை அழைத்து கடவுளுக்குள்ள விட வேண்டியது நம்ம வேலை. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, அவன் பரிசுத்தமானவனா அசுத்தமானவனா யார் பார்த்துப்பாரு? சாமி பார்த்துப்பாரு. ஐயா இவன் எல்லாம் வேணாம், இவன் எல்லாம் கிறிஸ்தவன் ஆயிடக்கூடாது, ஐயா இவன் ஆகக்கூடாது, இவனுக்கெல்லாம் இயேசு பத்தி சொல்லக்கூடாது, அதை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. வலைய வீசுங்க, நம்ம வலை வார்த்தைய சொல்லுங்க. மீன் வந்தா சாமி கிட்ட கூட்டுவாங்க, சாமி பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். அப்போ வலையை வீசுகிற வேலைதான் நமது. அவர்களை நியாயம் தீர்க்கிற வேலை நம்மளுடையது இல்ல. அதுதான் இயேசு நமக்கு கற்றுத் தருகிற மாடலாக இருக்கிறது. மிஷன் ஆஃப் இன்க்ளூசிவ்னஸ். இன்னைக்கு திருச்சபை இன்க்ளூசிவா இல்ல, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நீ எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? இல்ல, நீங்க வேண்டாம். நீங்க எங்க? நீங்க வேண்டாம். இவங்க இப்படி போயிட்டாங்க, அவங்க வேண்டாம், அவங்க அப்படி போயிட்டாங்க. நமக்கு இப்படி இருக்கிறவங்க தான் வேணும் வேணும்னு நினைச்சீங்கன்னா திருச்சபை வளராது. திருச்சபை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதெல்லாம் தேவையில்லை. ஏசாமி சொன்னார், உங்களில் குற்றம் இல்லாதவன் கல்லேறிட்டோம், அவ்வளவுதான். அடுத்தவனை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு இல்ல. அவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார், அவ்வளவுதான். அப்போ இந்த திருச்சபை எல்லோரையும் அன்போடு ஏற்றுக்கொள்கிற திருச்சபையா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கிற திருச்சபையாக இருக்கணும், எல்லார் மீதும் அக்கறை காட்டுகிற திருச்சபையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. The church need to be inclusive. ஏன்னா இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பாவி என்று யாரையும் அவர் புறம் தள்ளல, நீ அசுத்தமானவன் யாரையும் தள்ளல, நீ விபச்சாரின்னு யாரையும் ஒதுக்கி வைக்கல,
நீங்க உடல் ஊனமுற்றவன்னு ஒதுக்கி வைக்கல. எல்லோரையும் இயேசு அரவணைத்தார், எல்லோரையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். 3 நபர்களை பத்தி பார்த்தோம். எலியாவை பற்றி பார்த்தோம், பவுலை பத்தி பார்த்தோம், நிறைவாக இயேசுவை பற்றி பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்களும் நானும் எலியாக்களாக மாற வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் பவுல்களாக மாற வேண்டியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவாய் மாற வேண்டியதாக இருக்கிறது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. இந்த கம்பெனில ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருப்பார், சாப்பாட்டுக்கு இல்லாம இருப்பார். ஒரு வேளை உணவு கொடுத்து பாருங்க. உடம்பு முடியாத இருப்பார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி அவருக்கு மருந்து வாங்கி கொடுங்க. அவருக்காக கடைசியா ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் அவரே கேட்பாரு, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நானும் வரேன் அப்படின்னு. அதுதான் ஊழியம். அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, அவங்களை குறித்து அக்கறை எடுங்க. உங்க கம்பெனில வேலை செய்யறவங்களை குறித்து, உங்களுடைய கொலீக்ஸ குறித்து அவங்க கிட்ட அரவணைப்போடு பேசி பாருங்க. எரிஞ்சு விழாதீங்க, கோவப்படாதீங்க. இயேசுடைய அந்த அன்பு தன்மையை வெளிப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் ஊழியம். எவன் எப்படி போனா எனக்கு கவலையே கிடையாது. என் வேலைக்கு போவேன், மாச சோறு சம்பளம் வாங்குவேன், அவ்வளவுதான். நான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். உங்கள் வேலை ஸ்தலங்களில் இயேசுவை வெளிக்காட்டு. அதுதான் சொன்ன சோப் சூப் சால்வேஷன். தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்றால், இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்டவற்றை எதிர்பார்க்கிறார். மிஷினரிங்க வந்தாங்க, நேரடியா இயேசுவை பத்தி சொல்ல. மிஷினரிகள் தான் இந்திய தேசத்துல இருந்த சோசியல் ஈவல்ஸ் அழிச்சாங்க. சத்திய யார் அழிச்சது? சத்தினா தெரியல. கணவன் இறந்துட்டா மனைவி அந்த நெருப்புல விழுந்துடணும். குழந்தை திருமணத்தை அழிச்சது யாரு? பெண்களுக்கு மேலாடை போடக்கூடாது என்ற திட்டத்தை உடைச்சது யாரு? தீண்டாமையை ஒழிச்சது யாரு? மிஷினரிமார்கள். நம்முடைய மிஷினரிமார்கள். எந்த மிஷன் சொசைட்டின்னு எனக்கு தெரியாது. LMS இருக்கலாம், SPG இருக்கலாம், APM இருக்கலாம், ஆர்காட் மிஷனா இருக்கலாம், அமெரிக்கன் மிஷனாக இருக்கலாம், மெத்தடிஸ்ட் மிஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு மிஷினரி இந்திய தேசத்துல கால் வைக்கும் போது அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட சோசியல் ஈவல்ஸ் அழிச்சாங்க. இன்னைக்கு திருச்சபையாக நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களை எத்தனை அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையை நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்றோம்? போன மாசத்துல வரதட்சணை கொடுமை பார்த்தோம். போன வாரத்துல ஆணவ கொலை, சாதி போச்சுன்றாங்க. ஆனா இன்னைக்கும் என் பிள்ளைக்கு பெண் தேடும் போது, பாஸ்டர் எங்க சாதியில பெண்ணை தேடுங்க, எங்க சாதியில மாப்பிள்ளையை தேடுங்க சொல்றமா இல்லையா? சாதியை கடவுள் அருவருக்கிறார். அன்டச்சபிலிட்டி இஸ் சின் எழுதியிருக்காங்களா புத்தகத்துல? அன்டச்சபிலிட்டி இஸ் கிரைம், தீண்டாமை. இன்னைக்கு இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கு. நம்ம எல்லாம் மாறிட்டோம். நம்ம எல்லாம் முற்போக்கு சிந்தனை எல்லாரும் ஆயிட்டோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்குள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல. ஆனா கல்யாணம் வரும்போது அப்போ இன்னும் நாம் மனமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கு. கிறிஸ்துவாய் மாறிட்டோம். ஆனா தமிழர்கள் என்ற கலாச்சாரத்தை மறக்க கூடாதுன்னு சில வித்தை புடிச்சிட்டு இருக்கோம். அதுல எல்லாமே நல்லது நான் சொல்ல மாட்டேன். சில சமூக அவலங்களையும் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளையும் நாம் தூக்கி போட வேண்டியதாக இருக்கிறது. ஆமி கார்மைக்கல் அம்மா பத்தி நிறைய சொன்னோம். அவங்க செய்த மிக முக்கியமான ஒரு ஊழியம், டெம்பிள் ப்ராஸ்டியூஷனை ஒழிச்சாங்க. தேவதாசி முறைமையை உடைத்து எறிந்தார்கள். சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவர்கள் ஆமி கார்மைக்கல். அவங்களுடைய வாழ்வியலை கற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். We are called to be a social reformers. இன்னைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிற அவலங்களை தூக்கி போட்டு கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, உண்மைக்கும் நீதிக்கும் நியாயத்தின் பக்கத்தில் நிற்க கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். எலியாவை போல ஓரங்களுக்கு செல்லவும், பவுலை போல எல்லைகளை உடைக்கவும், இயேசுவை போல எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, அன்னைக்கு ஏமி கார்மைக்கல் வந்தாங்க, அன்னைக்கு ராக்லாண்ட் வந்தாங்க, அன்னைக்கு சீகன் பார்க் வந்தாங்க, அன்னைக்கு வில்லியம் கேரி வந்தாங்க. இன்னைக்கு யாரு? Who's next? ஆண்டவர் அந்த கேள்வியை நம் முன்பாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியங்கள், என்னால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அதை கடவுளுக்காக செய்வேன் என்று ஒப்புக் கொடுப்போம். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலே
ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சிகளாக உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் வாழும் இடங்களிலே, உங்கள் திருச்சபையிலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நற்செய்தியை பரப்பிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமலும் போனாலும் இயேசுவை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசாயா சொன்னது போல, ஹியர் ஐ எம் லார்ட், தோ நான் இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை அனுப்பும்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரமாக இருக்கு. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னால் முடிந்த மட்டில் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய சுவிசேஷத்தை ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு முறையில நான் அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனை போல, ஆமி கார்மைக்கலை போல, ஒரு சாரா டக்கரை போல, ஒரு ஐடாஸ் கடரை போல, ஒரு வில்லியம் கேரிய போல, ஒரு சார்ல்ஸ் பர்ஜனை போல என்னை அறிவிக்க, என்னை கொடுக்க நான் வருகின்றேன் சுவாமி. லார்ட், யூஸ் மீ, என்னை பயன்படுத்துவீராக. உம் வழியில் உம் நோக்கத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களையும் சுவிசேஷத்தையும் நற்செய்தியும் அறிவிக்கிறவர்களாக ஒரு எலியாவை போல, ஒரு பவுலை போல, ஒரு இயேசு ஆண்டவரை போல எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் என்று எங்களை அர்ப்பணம் செய்க. எங்கள் வாழ்வை நீர் ஏற்றுக்கொள்ளும். உன் கரங்களை எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே.